என்ன தம்பி மகாராஜா ரொம்ப சேடா இருக்கிற மாதிரி இருக்கு. ஒன்றும் இல்லை பாட்டி. எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமாப்பா? சொல்லுங்க பாட்டி. நாளைக்கு காலையில 10 மணிக்கு பஸ் ஸ்டாண்ட்ல சுபான்னு ஒரு பிள்ளை இருப்பா. அவகிட்ட 1000 ரூபாயை கொடுத்தினா ஒரு மூட்டு வலி தைலம் தருவா. அதை கொஞ்சம் வாங்கி தருவியாப்பா? உங்களுக்கா பாட்டி? சரி, நான் வாங்கி தரேன் பாட்டி. தைலத்தை வாங்குறதுக்கு முன்னாடி கோடு வேர்டு உம்மா உம்மா உம்மம்மா உம்மான்னு சொல்லணும்பா. ஐயோ, அந்த மாதிரிலாம் சொன்னா அந்த பொண்ணை நான் அடிச்சிட போகுது. இல்ல பேராண்டி, அப்படிதான் நான் சொல்லியிருக்கேன். அப்பதான் அந்த தைலத்தை கொடுப்பா. விலகு உடனே தைலம்பா. எப்படியாட்டு உம்மா உம்மம்மா உம்மா உம்மம்மா சொல்லி காட்டு. இல்ல, நான் அங்கேயே போய் சொல்லிக்கிறேன். சொல்லு பேராண்டி. பாட்டிட்டு சும்மா உம்மா கொடுத்தா தப்பு இல்ல. சொல்லு. உம்மா உம்மம்மா உம்மா உம்மம்மா உம்மா உம்மம்மா உம்மா. 3 உம்மா போதும்பா, 5 உம்மா வேண்டாம். சரி பாட்டி. காலையில 10:30 மணி. மறந்துடாத. சரி பாட்டி. என்ன இந்த லூஸ் இங்க உட்காந்துருக்கு? எப்பவுமே உட்காந்துருக்கு, அந்த 2 கிழட்டு லூஸ்லையும் காணும். சரி, இன்னையோட நம்ம வேலையை முடிச்சுட்டு கிளம்பணும். கிளவி போய் மண்டையை கழுவுவோம். என்னக்கா ஒத்தையில உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கீங்க? இது என்ன பிச்சை தட்டா? ஆமா, இந்த தட்டை எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தா கொஞ்சம் மனசுக்கு நல்லா இருக்கும். திடீர்னு சண்டையை போட்டுட்டு பிச்சை எடுக்க ஓடிடலாம்ல. பிச்சை எடுப்பீங்களோ அடிக்கடி? சரி, சும்மா மிரட்டதுக்கு அவன் இப்படி வச்சிருக்கேன், வடிவ மிரட்டுறதுக்கு. சரி, நேத்து நான் சொன்னதை பத்தி ரோசனை பண்ணீங்களா? நேத்து பூரா அதை நினைச்சு எனக்கு உறக்கமே இல்லை. ஒரே குழப்பமா இருக்கு. கண்ணால வைக்கணுமா வேண்டாமான்னு யோசனை பண்ணிட்டே இருக்கேன். யோசனை தான் பண்ணுவீங்களாக்கும், முடிவெடுக்கலையாக்கும். சரி, என் கூட வாங்க, நம்ம பைக்ல கொஞ்சம் வெளியே போகணும். எனக்கு பைக்ல உட்கார்றதுக்கு பயமா இருக்கும். அட, நான் உங்களை கூட்டிட்டு போறேன். காலையில மகராஜே போன்ல பேசுறத நான் ஒட்டு கேட்டேன். ஏதோ ஒரு காலேஜ் பிள்ளைய பார்க்க போறானா, என்னன்னே தெரியல. பத்துக்கிடுங்க, மாசம் ஒருத்தையும் லவ் பண்ணுவான் போல. என் கூட வந்தீங்கன்னா நான் காட்டுறேன். கடவுளே, இதெல்லாம் கேட்டாலே எனக்கு பயமா இருக்க. இங்க வண்டி ஓட்டுவீங்களாக்கா? தாறு மாறா ஓட்டுவேன். ஆம்பளை பைக்கெல்லாம் சூப்பரா ஓட்டுவேன். நீங்க வாங்க. சரி, வாங்க போய் பாப்போம். சுபா, நான் இப்போ ஒரு கிளவியை கூட்டிட்டு வருவேன். நான் சொன்ன மாதிரி எல்லாம் ரெடியா வச்சுக்கோ, சரியா? பைக் நல்லா சூப்பரா ஓட்டுவீங்கக்கா. ஆமா, அதெல்லாம் சூப்பரா ஓட்டுவேன். கார்லாம் ஓட்டுவேன். எனக்கு என்னமோ என் புருஷன் தான் உங்க உருவத்துல வந்த மாதிரியே தோணுதுக்கா. ஆமா, புருஷன் தான் வர சொன்னாரு. நெசமாலுமாக்கா? ஆமா, ஒரு கிழமை என் கனவுல வந்தாரு. அந்த உண்மையெல்லாம் சொல்ல சொன்னாரு. கடவுளே. அடியம்மா பாருடி, பாரு, மகாராஜன் தானே அது? பார்த்துட்டு தான்க்கா இருக்கேன். சுபாவா? நான் தான் சுபா. உம்மா உம்மம்மா உம்மா உம்மம்மா உம்மா. உம்மா 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 உம்மா. யார் அது உம்மா? நாசமா போச்சு. உம்மா இல்லட்டி உம்மா. முத்தம் கொடுக்காமட்டி, முத்தம் கொடுக்கா. அட கடவுளே. உம்மா உம்மா உம்மா. என்னது இப்படி பண்ணிட்டு கிடக்கு? என்னங்க, இந்த தைலத்தை பாட்டிட்ட கொடுத்துருங்க. இது என்ன தைல பாட்டில சரக்கு பாட்டில கொடுக்கு? அட கடவுளே. பாண்டியம்மாக்கா, அங்க பாரு, சாராயம் வாங்கி கொடுக்கா. சாராயம் குடிக்கிறதுக்கு வாங்கிடுங்க. பாட்டில் அவசரத்துக்கு கிடைக்கிற இந்த பாட்டில தான் தைலம் ஊத்தி இருக்கு. சரி. கூடு விட சொன்னாதான் தருவேன். உம்மா உம்மா உம்மா. ஓகே, உம்மா. உங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன். எனக்கு கண்டிப்பா சினிமால சான்ஸ் கிடைக்கும். சூப்பர் நடிகை நான். திரிசா மாதிரி வருவேன், இல்லைன்னா நான் எதிர மாதிரி வருவேன். தைலம்னு சொல்றா, ஆனா ஒரு மாதிரி நாத்தடிக்கு என்னன்னு தெரியல. சரி, இந்த பாட்டிட்ட போய் கொடுத்துருவோம். பாத்தியாக்கா மகாராஜனே எப்படி எல்லாம் பண்ணுவா? அதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் இப்பவே வடிவை கூப்பிட்டு எல்லாத்தையும் சொல்லிடுவேன். முதல்ல அதை செய். நேர வண்டியை வீட்டுக்கு கூடு. சூட்டோட சூட்டா வடிவை பார்த்து பேசிடுவோம். இதுக்கு மேல இருந்தேன்னா என் பிள்ளை வாழ்க்கை வீணாயிரும். என் மனசை மாத்தி கெட்டி வச்சிருவாளுவோ. வேண்டாம், பணம் காசுலாம் வேண்டாம். நல்ல மாப்பிள்ளையா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும். இப்படி குடி பாட்டில வச்சுக்கிட்டோம் ரோட்ல உள்ள பொம்பளைகளுக்கு உம்மா கொடுத்துக்கிட்டு இருந்தா விளங்குமா? எப்படியோ வேண்டாம்ப்பா. பாவம் மகாராஜன் நல்ல மனுஷன். என்ன செய்ய, இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக இப்படி எல்லாம் போய் சொல்ல வேண்டியதாயிட்டு. நல்ல மனுஷனை கெட்ட மனுஷனா ஆக்கிட்டேன். சரி, ஒரு கல்யாணம் நடக்கனா 100 பொய் சொல்லலாமா, 1000 பொய் கூட சொல்லலான் இருக்காங்க. இருக்கட்டும். மிஷன் சக்சஸ். புகழ் போட்டது என்னைக்குமே தோத்தது கிடையாது. வா மகனே வா, உனக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். பள்ளிக்கூடம் முடிஞ்சுதாப்பா? முடிஞ்சுதுமா. மதியத்துக்கு என்ன சாப்பிட்டீங்க? புழுவுனி நாய, அந்த கஞ்சி கட்ட சோறு வாங்கி தின்னுக்கிட்டு இருக்க.
நீ எடுக்கிற மார்க்கு உன் மோரைக்கு சோறு வேணுமோ சோறு பண்ண திங்க வேண்டிதானே. என் பிள்ளைய விட்டுட்டு என் மெண்டலு. என்னை விட்டு இன்னைக்கு உன்னை வெளுக்க போறேன். எவ்வளவு தைரியம் இருந்தா கடைசிக்க வீட்டுல பித்தும்ப. என் விடுட்டி மெண்டலு. விட்டுட்டு என்ன இன்னைக்கு அவனை ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். நீ எல்லாம் ஒரு அம்மாவா? யாராவது பிள்ளை சோறு திங்கன்னு அடிப்பாங்களா? திங்க மாட்டேங்குன்னு அடிப்பாங்க. நீயும் பொங்க மாட்டேங்க. அந்த அத்தை கொடுத்தாங்க அதை சாப்பிட்டதுக்கு இப்படி அடிக்க நான் இனிமே இருக்கவே மாட்டேன். எனக்கு உன்னை பார்க்க பயமா இருக்கு. நான் அப்பா கிட்டயும் கன்சிகா அத்தையும் போறேன். கன்சிகா அத்தையா மண்டைய பேத்துருவேன். எல்லாம் நில்லு. உனக்கு என்ன முத்தி போச்சா? வர வர உன் கேரக்டரை பார்த்தாலே யாருக்கும் பிடிக்க மாட்டேக்கு. நல்லா இருந்த மெண்டல் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க. பச்சை பிள்ளை வீட்டை விட்டு ஓடிட்டு என்னட்டி பொம்பளை நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? அப்பா கிட்ட போறான். அவன் அப்பா முத்தி தானே இவனுக்கு இருக்கும். போட்டும் எத்தனை நாளுக்கு அந்த கரிசிக்காய் விலை வச்சு சோறு போட்டதான் நானும் பார்க்க. பேக்கரியே எப்படி ஓடுதுன்னு பார்க்க. பேக்கரி ஓடுற ஆணவத்துல தானே என் புருஷன் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த பேக்கரியை ஓட விடாம பண்ணதே பாரு. பேக்கரியை ஓட விடாம பண்ணி வாந்தலையில நீ மண்ணலி போட்டுக்கிடாத. ஒழுங்கா உன் புருஷன்ட்ட போய் நல்லபடியே பேசி வீட்டுக்கு வர சொல்லு. மெண்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்காத. நான் மன்னிப்பு கேட்கணுமா? அவர் பண்ண தப்புக்கு முடியவே முடியாது. என் புருஷன் பண்ணிட்டு கூட எதுக்கிட்ட ஈகோ? யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போக வேண்டியதானே? பெரிய கிளவி மாதிரி பேசாம போய் டிவியில சீரியல் பாருப்போ. கடைசியில் நீ சீரியல் மட்டும் பார்த்துட்டு ஒத்தையில உட்கார போற. பாருட்டி பாரு, இதான் நடக்க போகுது. நீ இப்படி உன் வாழ்க்கையில மண்ணள்ளி போடுறத பார்க்க எனக்கு வயிறெல்லாம் பத்திக்கிட்டு ஏறியுது. நம்ம அக்கா நம்ம கண்ணு முன்னாடி நாசமா போறதுன்னு வேதனையா இருக்கு. சீரியல்ல வர மாதிரி பெரிய டயலாக் பேசாதப்பா மெண்டல். இது திருந்தாது, திருந்தவே திருந்தாது. என்னடி அதிசயமனுக்கு இங்க உட்கார்ந்துருக்க? வீட்டில் உட்கார்ந்தாலும் குத்தம், வெளியே போனாலும் குத்தம். அப்போ என்னதான் செய்ய? ஏன் உன் கூட்டாளி யாரும் இன்னைக்கு வரலையோ உன் கூட பேசுறதுக்கு? ஆமாம், உடனே இதையே சொல்லுங்க. எரிச்சலாக இருக்குது. மதியத்துக்கு என்ன குழம்பு வைக்க போகிறீங்க? ஒரு நல்ல குழம்பா வைங்க. எந்த நேரமும் பருப்பு குழம்பு புளி குழம்புன்னு தின்னு தின்னு ஆகு செத்து போயிட்டு. வாய் பேசுதே வாயி. நீ வையன் குழம்பு, புது குழம்பு வை. அது வைக்க தெரிஞ்சா நான் ஏன் இப்படி இருக்க போகிறேன்? நான் வந்துட்டேன், மறுபடியும் வந்துட்டேன். ஐ எம் பேக். தாத்தாடி இந்த கூமாப்பட்டி கிழமை மறுபடியும் வந்துட்டானே. இவன் வந்தாலே ஒரே சண்டையாக வரும் வீட்டில். என்ன தங்கராசா சொல்லாம கொல்லாம ஓடிட்ட? பொங்கல் வரைக்கும் இருப்பேன்ட்டு தீபாவளியோடி ஓடிட்டிய. சில பல வேலைகள் இருந்ததுக்கா, இனிமே இங்கதான் இருப்பேன். என்ன நல்லா இருக்கியாம்மா மர்மோளே? இன்னைக்கு வரைக்கும் நல்லா தான் இருந்தேன். நீர் வந்துட்டீர்களா? இனிமே கஷ்டம்தான் நான் நல்லா இருக்கிறது. நல்ல தமாசாக பேசுவா. நான் ரொம்ப மாறிட்டேம்மா. வாங்கிட்ட வம்பெல்லாம் வச்சுக்க மாட்டேன். சரி தாத்தா. சரி, நான் போய் ஓய்வெடுக்கேன். டயர்டா இருக்கு. பல புது திட்டங்களோட தான் வந்திருக்கேன். நெட்ட வெளிய பழி வாங்கிறதுக்கு புது அவதாரம் எடுத்து வந்திருக்கேன் இந்த கூமாப்பட்டி கிழமை. என்ன ஐயா, இருந்த இடத்துலயே ஃபெவிகால் போட்டு ஒட்டுற மாதிரி இருப்பீர் போல. நல்லா இருக்கீரா? நல்லா இருக்கேன் தங்கராசா. வாரேன் கொஞ்ச நேரம் போய் ஓய்வெடுத்துட்டு வாரேன். என் அத்தை பாட்டி, இவர் எதுக்கு கூப்பிட்டீங்க? இப்போ இவர் தேவை அங்கே கடந்துக்கிட்டு உசுரை எடுத்துட்டு அடப்பாரு. கேட்டி அரமெண்டலு, நான் இதுக்கிட்டே அவன் கூப்பிட போறேன். அவனே ஒரு 7:30 மூக்கேன். நான் கூப்பிடலட்டி அவனே பைய தூக்கிட்டு வாரான் போறான். எரிச்சலா இருக்கு. சை, நல்லா இருந்த வீட்டுல நாய் புகுந்த மாதிரிலாம் செய்வாரு இவரு. ஆமா அது இவன் சாதாரண நாய் கிடையாது. வெறி பிடிச்ச சொறி நாய். என்னதுக்கா நாயின்னு பேசுறீங்க? யாத்தாடி போன மாதிரி தானே இருந்தது. இல்லப்பா, தெருவுல ஒரே நாய் ஆளையுது. உமால கடிச்சு விட்டு அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். சரி. இந்த கொஞ்சம் வெண்ணி போட்டிருக்கா, குளிக்கணும். நீங்களே போட்டு குளிக்க வேண்டியதுதானே? அத்தை பாட்டியே பாவம், வயசானவங்க. அப்ப நீ போட்டுற மர்மவளே. சிரிக்கும் போது என்ன ஓவியமா இருக்கும் மோர. நீ ஏமிட்டி ரொம்ப பயப்படுத? நீதான் எல்லாரையும் வந்து பாரம்பிய. பேசாம எப்பவும் போல ஏறி அவன் பாட்டுக்கு என்னமோ பண்ணிக்கிட்டு தொலைதான். கட்டை எடுத்து அடிக்கேன், பேட்டை எடுத்து அடிக்கன்னு பழையபடி எங்கேயும் காட்டுக்கு போய் ஒளித மாதிரி மட்டும் பண்ணிடாத. ஒழுங்கு மரியாதை இருந்துக்கு அவங்ககிட்ட பம்பு வச்சுக்கிடாத. சை, இருக்கிற பிரச்சனையில இவரு வேற தரமோ. இங்க இருவோமா? இனிமேலாம் நீங்க வந்து உட்காந்து பேசாதானே? சரி, எனக்கு கோல் மூட்டி ஆயிட்டு இருக்க. கடவுளே, பங்கஜக்கா நேத்து வந்தவே நீ இப்படி சொல்லுதா பத்தியலா? நான் எத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்கேன். இல்லம்மா வா போ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க உள்ளதை அங்க சொல்லாத, அங்க உள்ளதை இங்க சொல்லாதம்மா. நீ நல்லா மூட்டி விட்டு போயிட்ட. எவ்வளோ பெரிய சண்டை வந்தது பத்தியாட்டி? கீதா அந்த சின்ன பிள்ளை போட்டு என்ன அடி அடிச்சா தெரியுமா? எல்லாம் ஒன்னாலதான். ஜானத்தரடி, நீ சும்மா இரு. உமா, நீ என்ன நடந்தாலும் எனக்கு வந்து சொல்லிட்டி சரியா? சான்சராணிக்கு வயசுக்கு மீறின பேச்சுகள்.
கண்ணாலங்கட்டி பிள்ளை குட்டி பெத்தாதானே அவளுக்கு தெரியும் நம்ம நிலைமை. ஈஸியா பேசிட்டு போயிருவாளுவ. புதுசு புதுசா ஊருக்குள்ள ஆளுவ வந்து அட்டகாசம் பண்ணதாளுவ. இங்கேயே பிறந்து வளர்ந்த எண்ணியெல்லாம் இவ பேசுற அளவுக்கு ஆயிப்போச்சு. எல்லாம் எண்ணியாரம். என் நியாயத்தை எந்த ஊருக்காரங்க எப்பனாலும் சொல்லலாம் ஆண்டி. அதுக்குன்னு உள்ளூர்காரங்கன்னா உங்க இஷ்டத்துக்கு அலைவீங்களோ? சரி சரி சான்ஸ் அடி சும்மா இரு. உமா இன்னும் எதுவும் கோல் மூட்டாதம்மா. சரிக்கா சரி. ஏக்கா இப்போ பாருங்க உமாட்டிருந்து எப்படி வாயை போடுங்கன்னு மட்டும் பாருங்களேன். உமாக்கா இந்த வடிவு பாட்டி வீட்டில் என்ன நடக்கு? புதுசு புதுசாக அழுவ வராவலாம். அதையும் கேட்க தர்சினி அம்மா ஒரு கிழவி வந்து உட்கார்ந்துக்கிட்டு எந்த நேரமும் ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்குதா. மகாராஜனை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவளுக்கு ஒரே சண்டை போடுதான். அந்த பாட்டியும் தாத்தாவும் சேர்ந்துக்கிட்டு இந்த கிழவி கூட ஆட்டம் போடுதாவலாம். மகாராஜன் ஒரே சோகமா திரிதாரு. இப்பதானே உமா சொன்னேன் அடுத்த வீட்டுக்கு அதையே பேச வேண்டான்னு. எதுக்கு இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு நடக்க? ஐயோ சாரிக்கா தெரியாம உளறிட்டேன். பூத்தி போவே போவாது. இவ திருந்த மாட்டா. இவ யார்கிட்டயாவது செம்மையா ஒரு நாள் அடி வாங்குவா. நான் வாங்குறது இருக்கட்டும், உன் கதையை நீ பாரம்மா பாரு. ஜெயிலுக்கு போக வேண்டிய நாள் சீக்கிரம் வந்துட போகுது. வெயில தானே வந்திருக்க. அடுத்தடி நெல்லுட்டி. நான் போறேன். எதையாவது சொல்லி மனசை கஷ்டப்படுத்திட்டு அடக்க அந்த நாதாரி பொம்பளை. ஏ உமாக்கா என்ன ஓவராக பேசிக்கிட்டு இருக்க? என்ன இருந்தாலும் அவ ஒரு களவாணி. அவ கூட சேர்ந்துக்கிட்டு எல்லாரும் என்னைய ரொம்ப பேசாதுங்க. நான் உள்ளூர்காரி, நேர்மையான மனுஷி. அத மனசுல வச்சுக்கிடுங்க. எம்மாடி நீ நேர்மையான மனுஷியா? இவ்வளவு நாளும் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு உன் வீட்டுக்கு ஏதோ வாங்கிறதுக்கு வந்தேன். நீ இல்ல, உன் புருஷனும் இல்ல, உன் மவ மட்டும் இருந்தா. அங்க பார்த்தா பங்கஜ வீட்டு பாத்திரம், என் வீட்டு பாத்திரம், நெட்டவெளி வீட்டு கொடை, கீதா வீட்டு பாத்திரம், ரிமோட்டு, அது இதுன்னு அம்பொட்டி களவாண்டி வச்சிருக்க. பொடியில போட்ட துணி முத கொண்டு அங்க வச்சிருக்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்தேன். சரி என்ன செய்யன்னு கண்டு காணாமலும் இருக்கேன். நீ என்னடா ரொம்ப நல்லவ மாதிரி சீன் போடுறதியாக்கும்? என்ன இழிச்சக்கா சொல்லுதீங்க? ஆமாடி, மிந்திலாம் வீடு வீடா போது திருடிட்டு கிடப்பா இவ. இப்ப பெருசா நடிக்க. ஏ அம்மா இழிச்சக்கா, நானாட்டு ரப்பர் பேண்டு, கிளிப்பு, துணிமணின்னா களவாண்ட. நீ ஒரு காலத்துல செயின் திருடி, செயின் எல்லாம் அறுக்கிற திருடி. பழசெல்லாம் மறந்துடாத. உன் பேரே செயின் சரோஜா. மறந்துட்டு பேசிட்டு இருக்கியோ? பழச மறந்துட்டியோ? ஏ என்ன உமா எல்லாரையும் வாய்க்கு வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்க? வாங்கி மண்டையில ஒரு அப்பா அப்பீர்வா ஓடிரு. இழிச்சக்க நீங்க எதுக்கு அழுதுட்டு இருக்கிய? என் வாழ்க்கையில நடந்த நிறைய விஷயத்த நானே மறந்துட்டு இருக்கேன். இப்ப இவன் ஞாபகப்படுத்தி தான் நான் செயினா இருக்கிற சரோஜாங்கிறது எனக்கு இப்ப ஞாபகம் வருது. என்ன செய்ய? உமா என்ன ஓவரா பேசிட்டு இருக்கடி? உங்க எல்லார பத்தியும் புட்டு புட்டு வச்சிருவேன். ஆமா ஜாக்கிரதை. எடி உனக்கு என்ன மெண்டலா? ஒரு மாதிரி பேசிட்டு நடக்க. நீயும் நெட்டவெளி குழம்பு திருடுங்க. கல்யாண வீட்டுல போகுது குழம்பு திருடுவீங்க. ஏதோ பங்கச்சக்கா மட்டும் நல்ல பிள்ளை மாதிரி நடிக்கி. ஆனா அது என்னென்ன திருடி இருக்கோ யாருக்கு தெரியும்? வாயை கிழிச்சு விடுவேன் உமா. யார பார்த்து திருடிங்க? ஓடு வீட்டுக்கு. நான் ஓடுவேன், இங்கேயே உட்காருவேன், இந்த ஆடுவேன். நீங்க என்ன செய்ய முடியும்? ஆடுவேன் ஆடுவேன், ஆடிட்டே இருப்பேன், ஆடினே இருப்பேன். சி அரமண்டல் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க. ஆளு மூஞ்சியும் பாரு. ஆடினே போவேன், ஆடினே போவேன். இழிச்சக்கா அவளுக்கு இப்ப கொஞ்ச நாளா ஒரு மாதிரி கிறுக்கு பிடிச்ச மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கா. அவ சொன்னதெல்லாம் நீங்க நினைச்சிட்டு அழுதுட்டு இருக்காதீங்க. அவன் சான்சானி பிள்ளையும் மனசு வேதனையோடி போயிட்டு உங்களையும் அழ வச்சுட்டா. இனி அவளை நம்ம கூட்டத்துல சேர்க்க கூடாது. ஒத்தியெல்லாம் போட்டுட்டா, அப்பதான் புத்தி வரும். ஏக்கா அப்ப எனக்கு கஞ்சிக்கவியில நடக்கிறது தெரியாம போயிருமே. மண்டையை பேத்துருவேன். கஞ்சிக்கவியில நடக்கிறது தெரியணுமா? அப்ப இவ கூட நீயே சேர்ந்துக்கிட்ட ஆள எல்லாரும் மனசையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கா. அவளை போட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. சரிக்கா சரிக்கா விடுங்க விடுங்க. அப்பப்ப தனியா போய் உமா கிட்ட கஞ்சிக்கவியில என்ன நடக்குன்னு கேட்டுக்கிடணும்.